ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்காக வந்தோம். அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா கிச்சன் அவுட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அங்கிட்டு தண்ணி விடும்போது நிறைய அழகழகான பறவைகள்லாம் அங்கிட்டு வரும் குட்டி குட்டியாக. அது அப்படியே உங்களுக்காக லைட்டாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து இதில் சேர்த்துட்ருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே சமைக்க வந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கும் மூடு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். வல்லாரக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் நம்ம சிம்பிளாக செஞ்சு வைக்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, வாழைத்தண்டு சாறு எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அது பருப்பு போட்டு நம்ம செய்கிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களோட கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ரெசிபி வேணுன்னா கீழே மறக்காமல் கேளுங்க. கொஞ்சம் லூஸாக மட்டும் நம்ம செஞ்சு கொடுத்தா போதும். இந்த மாதிரி ரைஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூலில் போய் பிளே சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் தனித்தனியாக டிஃபன் பாக்ஸை கட்டி ஸ்நாக்ஸையும் டிஃபன் பாக்ஸையும் நீட்டாக லன்ச் பேக்கில் எடுத்து வச்சு முடிச்சாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும் நிலக்கல்லையும் எள்ளும் போட்ட சட்னி, ஹெல்த்தியாக. இட்லின்னு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இறங்காது, அதனால தான் அப்படி இருக்குது. அவங்க வாய் வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரையும் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்து இந்த மேடம் கிளப்பி நம்ம சாப்பாடை கொடுத்து அனுப்பியாச்சு. இந்த மேடம் சாப்பிட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடிலேருந்தே நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் வேகமாக சாப்பிட்டு முடிப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அவங்களையும் கிளப்பி சூடெலாம் போட்டு அனுப்பியாச்சு. கொஞ்சம் கதை பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. நாங்கள் ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், ஸ்கூலுக்கு போனால் ஏண்டா அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் போயிட்டு வர ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நல்லபடியாக கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. பாய் சொல்லி அனுப்பிட்டு இன்றைக்கி மார்னிங் எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இதோட நம்ம எப்பயும் போல் நம்மளுக்கு பிடிச்ச டீயோட இன்றைக்கி மார்னிங்கை சூப்பராக ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.